ஒரு முக்கியமான டைம் லைன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அது எந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பிசியோட டைம் லைன் அப்படி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோன் ஏஜ். ஓகேங்களா? இந்த ஸ்டோன் ஏஜில் பார்த்தீங்கன்னா எப்படி மனுஷன் வந்து எவால்வ் ஆனா, எப்படி அவங்களோட கல்ச்சர்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, எப்படி அவன் டெவலப் ஆனா, ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் இந்த ஸ்டோன் ஏஜ். ஓகேங்களா? இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 காலம் பிசி, 10,000 பிசி அப்படி முற்போக்கு போய் இருந்திருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐவிசி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும். அது சிந்து சமவெளி நாகரிகம், அது இந்திய நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்த ஐவிசி ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த ஐவிசிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரியர்களோட வருகையெல்லாம் நடந்திருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா வேதிக் ஏஜ்னு ஒன்று உருவாயிருக்கும். ஓகேங்களா? இந்த வேதிக் ஏஜை வந்து நம்ம முன்வேத காலம் பின்வேத காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஓகேங்களா? முன்வேத காலத்தில் பார்த்தீங்கன்னா ரிக் ஃபார்ம் ஆயிருக்கும், ரிக்வேதா. பின்வேத காலத்தில் வந்து யஜுர், சாம, அதர்வேணா மற்ற வேதங்கள் ஃபார்ம் ஆயிருக்கும். அரச குழுக்கள் ஒன்று மகஜன பதாசம் ஃபார்ம் ஆயிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான அரசாங்கமான மகத டைனஸ்டி அப்படின்னு உருவாயிருக்கும். அந்த மகத டைனஸ்டி அதோட எண்டில் பார்த்தீங்கன்னா 326 பிசி. இந்த 326 பிசி முக்கியமாக ஏன் இந்த பிசி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் லைனில் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் வந்து இந்தியா மேலே படையெடுக்க வந்திருப்பார். ஓகேங்களா? கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அலெக்சாண்டர் போர் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மௌரிய டைனஸ்டி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மௌரிய டைனஸ்டி தோற்றுவிச்சது பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியா. இந்த மௌரிய டைனஸ்டி வந்து முக்கியமான அரசரான இந்த அசோகர். இந்த அசோகர் அடுத்த முக்கியமான கலிங்க வாரம் 261 பிசி. ஓகேங்களா? அதோட இந்த பிசியோட காலகட்டம் வந்து முடியும் தருவையில் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா பிசியோட காலவரிசை முடிச்சுட்டு வந்தாங்க. இப்போ பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா ஏடியோட காலவரிசை பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.